கியூபா 400 வருட ஸ்பெயின் ஆட்சியினுடைய அடிமைத்தனம், சர்வாதிகாரத்தை ஒழித்த ஃபிடல் காஸ்ட்ரோ, உலகத்தை அதிர வைத்த கியூபன் மிசைல் கிரிசிஸ், பொருளாதாரத்தை அசைத்து பார்த்த அமெரிக்காவினுடைய பொருளாதார தடை, கரிபியன் தீவுல 3வது பெரிய நாடு, கம்யூனிசத்தை ஏற்ற தரமான எதிர்காலத்தை நோக்கி முயற்சித்து கொண்டிருக்கும் கியூபா பற்றிய வரலாற்று தொகுப்பு தான் இது. கியூபால முதல் மனித இனத்தினுடைய தரம் 6000 ஆண்டுகளுக்கு முன்பு குடியேறிய வட தென் மத்திய அமெரிக்காவிலிருந்து வந்த குடியேற்றங்களால் உருவானது. வேட்டையாடுறது முதன்மையான தொழிலா இருந்ததால கியூபாவுக்குள்ள இவங்க வந்ததுக்கு பிறகு மெகாலோசன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான பல விலங்கினங்கள் முழுமையா அழிஞ்சிருக்கு. இவங்க தொடர்ந்து வந்தவங்க தைனோங்கிற அரவான் மொழி பேசக்கூடிய மக்கள். 1700 ஆண்டுகளுக்கு முன்பு தென் அமெரிக்காவிலிருந்து தனித்தனி குடியேற்றங்கள் மூலமா கரீபியன் வழியா இவங்க இங்க வந்திருக்காங்க. கியூபாவில் மண்பாண்டங்களை உருவாக்கி விவசாயம் செஞ்சவங்களா, நாகரிகத்தினுடைய வளர்ச்சியை கொடுத்தவங்களா இவங்க பார்க்கப்படுறாங்க. இவங்களுடைய சான்றுகள் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தொல்பொருள் சான்றுகள் மூலமா நமக்கு தெரிய வருது. கியூபால இருந்து கொலம்பியா வரைக்கும் இருந்த இந்த பழங்குடி மக்கள் ஒரு பெரிய நீண்ட தொடர்பு மக்களுக்குள்ள உருவாக்கி வச்சிருந்திருக்காங்க. வேட்டைக்காரர்களா இருந்திருக்கிறாங்க. குவானா ஹெட்டா பே அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களா இவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. இதை தவிர சிஃபோனி அப்படிங்கிற இனக்குழு மக்கள் இவங்க மீன் பிடிக்கிறது, விவசாயம், காட்டுப்பழங்கள், கிழங்குகளை சேமிக்கிறதுன்றது ஒரு வாழ்வாதாரத்துல முக்கியமான ஒரு அங்கமா இருந்திருக்கு. அதை தவிர்த்து கற்கள், எலும்புகளை கொண்டு கருவிகள்லாம் செய்யறது அப்படின்றது இவங்களுடைய வாழ்வியல முக்கியமான ஒரு அங்கமா இருந்திருக்கு. சில புழுக்கள் சார்ந்தவங்க குகைகள்ல வாழ்ந்திருக்காங்கன்னு தொல்லியல் ஆய்வுகள் இருக்கு. இவங்க கியூபாவுடைய மூத்த குடி மக்களா இருக்கிறதால இப்ப வரைக்கும் கியூபன் இசையிலையும் இலக்கியத்திலையும் சிஃபோனிங்கிற பெயர் இன்றைக்கு வரைக்கும் இடம்பெறது ஒரு முக்கியமான ஒண்ணு. 1492ல கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கியூபாக்குள்ள வராரு. அங்க சிஃபோனிங்கிற மக்களை பாக்குறாங்க. டைனோ மக்களோட இவங்க ஒன்று சேர்ந்த ஒரு பழங்குடி மக்களா தான் மொத்தமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்பானியர்களுடைய ஆட்சின்றது உள்ள வர ஆரம்பிக்குது. சிறு சிறு காலனிகளை உருவாக்குறாங்க. அதன் மூலமா அங்க இருக்கக்கூடிய மக்களை தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்களை முழுமையா அழிச்சிடுறாங்க. இது இவங்களுடைய காரணத்தாலையும் அந்த சமயத்துல நேர்ந்த ஒரு தொற்று வியாதிகள்னாலையும் நிறைய மக்கள் இறக்க ஆரம்பிக்கிறாங்க. 16ஆம் நூற்றாண்டுல இருந்து 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த கியூபாவை ஸ்பெயின் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சர்க்கரை சாகுபடி பெரிய தொழிலா அந்த சமயத்துல இருந்திருக்கு. ஆப்பிரிக்க அடிமைகளை கொண்டு வந்து சர்க்கரை தோட்டங்கள்ல வேலை செய்ய வைக்கிறாங்க. சர்க்கரை புகையிலை உற்பத்தி மையமா முழுமையா கியூபாவை மாத்துறாங்க. ஹவானா நகரம் ஸ்பெயினுடைய கப்பலின் முக்கிய துறைமுக நகரமா வளருது. லா இஸ்லா ஜூனாங்கிற நேம தான் இவங்க அந்த சமயத்துல வச்சிருந்தாங்க. 1511ல இருந்து டியாகோ லோஸ்கெஸ் அப்படிங்கிற தலைமையில முழு பகுதியையும் கண்ட்ரோல்ல கொண்டு வராங்க ஸ்பானியர்கள். 18-19ஆம் நூற்றாண்டுகள்ல சிறிய கிளர்ச்சிகள் அடிமைத்தனத்துக்கு எதிரானதான் நடக்க ஆரம்பிக்குது. 1868ல 10 இயர்ஸ் வார் அப்படின்னு சொல்லி கியூபால சுதந்திரத்துக்காக நடந்த பெரும் முயற்சி ஒன்று நடக்குது. மெம்பசிஸ்ங்கிற ஒரு கிளர்ச்சி குழுக்கள் போர்ல ஈடுபடுறாங்க. இவங்க கத்திகளையும் அம்புகளையும் கொண்டு போர்களை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சமயத்துல ஸ்பானியர்கள்ட்ட ஆயுதங்கள்ன்றது அதிகமா இருந்துச்சு. ஆனாலும் இவங்க கொரில்லா முறையை பயன்படுத்தி போரிட்டது இவங்க வீரத்தை வெளிப்படுத்துற ஒன்னா பார்க்கலாம். 1878ல பேக்ட் ஆஃப் சான்ஜோன் அப்படின்ற உடன்படிக்கையால போர் முடிவுக்கு வருது. சில அரசியல் சலுகை கொடுத்தாலும் முழுமையான சுதந்திரம்ன்றது கியூபா மக்களுக்கு கிடைக்கல. அடிமைத்தனமான வாழ்க்கையும் சிறு சிறு கொரில்லா போர்களும் தொடர 1898ல ஸ்பானிஷ் அமெரிக்கன் வார் ஸ்டார்ட் ஆகுது. இதுல பெரும் தோல்வியை ஸ்பெயின் சந்திக்கிறாங்க. இவங்களுடைய கண்ட்ரோல்ல இருந்த பிளேஸ் அமெரிக்காவினுடைய கண்ட்ரோலுக்கு மாறுது. ஜோஸ் மார்டிங்கிற ஒரு தலைமையில சுதந்திர போராட்டம்ன்றது தொடங்க ஆரம்பிக்குது. அதே சமயத்துல 1902ல கியூபா சுதந்திர நாடா அறிவிக்கப்பட்டுச்சு. இருந்தாலும் அமெரிக்காவுடைய அரசியலும் பொருளாதார செல்வாக்கும் மிகுந்த ஒன்னாதான் இந்த நாடு இருந்துச்சு. மறைமுகமான ஒரு தாக்கம்ன்றது கியூபாக்குள்ள அமெரிக்கா செலுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸ்பெயினுடைய சர்க்கரை உற்பத்தி அமெரிக்காவினுடைய கைக்கு மாறுது. மறைமுகமான ஒரு ஆளுமையை கொடுத்த இவங்க கியூபாவுடைய அரசியல் தாக்கங்களை உருவாக்கிட்டு இருந்தாங்க. ராணுவத்தின் மூலமா இவங்களுடைய ஆட்சின்றது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது கியூபால. ஃபுல்கன்சியோ பட்டிஸ்டே சால்டேவார் அப்படின்ற ஒரு ஜனாதிபதி. ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த இவரு மக்களுக்காக அரசியல் ஈடுபட ஆரம்பிச்சாரு. இவர் மேல நிறைய மக்களுடைய நம்பிக்கைகள் வளர ஆரம்பிச்சது. அதன் மூலம் ஜனாதிபதி ஆனாரு. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சது. அமெரிக்காவுடைய கைக்கூலியா செயல்படுறாரு அப்படின்ற காரணங்கள்லாம் முன்வைக்கப்பட்டுச்சு. ஏன்னா அமெரிக்காவுடைய தாக்கம் அதிகமா இருந்தது. அவங்களுக்கான அத்தனை விதமான சலுகைகளும் கொடுக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சேகுவேரா, ஃபிடல் காஸ்ட்ரோ இவங்களுடைய குழுக்கள் உள்ள வராங்க. கம்யூனிசத்தை உள்ள கொண்டு வராங்க. ஒரு முழுமையான மாற்றத்தை இந்த கியூபா சந்திக்கிறாங்க. ஏன்னா இந்த சேகுவாரா, ஃபிடல் காஸ்ட்ரோ இவங்க 2 பேரும்
நாட்டினுடைய ஒரு புரட்சின்றது ஒரு சாதாரண புரட்சியா அந்த இடத்துல இல்ல. ஒரு சிறிய குழுவா உள்ள வந்தவங்க மக்களுடைய பிரச்சனைகளை மக்கள்கிட்ட சொல்லி அதன் மூலமா மக்களை திரட்டி சிறு சிறு குழுக்களா இருந்தவங்க பெரும் குழுக்களா மாறி அதன் மூலமா ஒரு பெரிய போராட்டத்தை கொண்டு வந்து கம்யூனிசத்தை முழுமையா கொண்டு வந்தவங்க தான் இந்த 2 தலைவர்களும். அதனால இவங்க நாட்டினுடைய வரலாற்றை எடுத்தோம் அப்படின்னா இந்த 2 தலைவர்களுடைய பெயர்களை தவிர்த்து நம்மளால வரலாறு எழுதவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பர்சன்ஸா தான் இந்த 2 பேரும் இருக்கிறாங்க. 1953 59 வரைக்கும் போராடி கம்யூனிசத்தை உள்ள கொண்டு வர சோவியத்தினுடைய சப்போர்ட் இவங்களுக்கு கிடைக்குது. இதனால 1961 அமெரிக்கா கியூபாவினுடைய உறவுன்றது முறியுது. கியூபன் மிசைல் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 1959 கியூபா புரட்சிக்கு பிறகு கம்யூனிசத்தினுடைய ஆதரவு இவங்க கிடைச்சதுன்னு சொன்ன இல்லையா, அந்த ஆதரவுனால அமெரிக்காவுடைய உறவுன்றது கொஞ்சம் கொஞ்சமா விலகி போக ஆரம்பிச்சது. இதனால அமெரிக்கா தன்னுடைய எதிர்ப்பை காட்டணும்னு சொல்லி பொருளாதார தடைகள்லாம் போடுறாங்க கியூபா மேல. இதனால ஃபிடல் காஸ்ட்ரோ பதவியில் இருந்த சமயத்துல அவரையும் ஆட்சியை விட்டு தூக்கணும்னு சொல்லி நிறைய முயற்சிகள் அமெரிக்கா செஞ்சாங்க. அந்த சமயத்துல சோவியத் யூனியன் ஒரு பெரிய சப்போர்ட் இவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா துருக்கியில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ல அவங்களுடைய அணு ஆயுதங்களை வச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த சமயத்துல தான் இந்த வேர்ல்டு வார்ல நடந்த ஒரு சமயம். அதே சமயத்துல கியூபால இந்த சோவியத் யூனியன் தன்னுடைய அணு ஆயுதங்களை வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு 1962 U2 ஸ்பை பிளேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விமானத்தின் மூலமா சோவியத் இந்த இடத்துல அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்க அப்படின்ற நியூஸ் உலகம் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. ஏற்கனவே அமெரிக்கா கியூபா மேல தாக்குதல் நடத்துறதுக்கான முயற்சிகளை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. இதுல சோவியத் யூனியனுடைய அணு ஆயுதங்கள் கியூபால இருக்குதுன்னு தெரிய வந்த உடனே இந்த ஒரு மோதல் ஒரு பெரிய அணு ஆயுத மோதலா மாறி உலகத்துக்கே பிரச்சனையா வரும் சொல்லி உலக நாடுகள் அதிர ஆரம்பிச்சாங்க. 1962 அக்டோபர் 16 28 கிடைப்பட்ட காலத்துல கிட்டத்தட்ட 13 நாள் அப்படின்றது உலகத்தையே உலுக்கிய ஒரு நாளா பார்க்கப்படுது. ஏன்னா இந்த நாட்கள்ல எப்ப வேணா அணு ஆயுத மோதல் ஏற்பட்டுரும், இது உலகத்தினுடைய பாதிப்பை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி மக்கள்ல பயந்த நாட்கள்ல ஒன்னா இது பார்க்கப்படுது. அதுக்கு பிறகு ஒரு பெரிய ரகசிய ஒப்பந்தத்தை அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் போடுறாங்க. இதனால கியூபாவை தாக்க மாட்டோம்னு சொல்லி அமெரிக்கா ஒப்பந்தத்தின் மூலமா போரை நிறுத்துறாங்க. 1991 சோவியத் சரிவுக்கு பிறகு கியூபா சப்போர்ட் குறையுது. ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சியில கியூபா சிக்கிறாங்க. 400 வருட ஸ்பானியர்களுடைய ஆட்சியால கத்தோலிக் மதம், கட்டிடக்கலை, சமையல்னு கலாச்சாரத்துல பெரும் மாற்றங்களை கியூபா சந்திச்சிருக்கிறாங்க. இன்னொரு புறம் சோவியத் மூலமாகவும் புரட்சியாளர்கள் மூலமாகவும் அரசியல பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. டைனோ சிம்போனிங்கிற பழங்குடி மக்களுடைய அழிவுன்னு இவங்க நாட்டினுடைய மதத்தை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துவம் 70%, மதமற்றவர்கள் 25%, சாஸ்பிரியா ஆப்ரோ கியூபன் அப்படின்றவங்க 12%, இஸ்லாமு, யூதம், இந்து மதம், பௌத்தம், பிற மதங்களை சார்ந்தவங்க 1% இருக்கிறாங்க. இவங்க நாட்டினுடைய லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஸ்பானிஷ் 99% பேசுறாங்க. ஹைட்டியன் கிரியோல் அப்படின்ற லாங்குவேஜ் 4% பேசுறாங்க. லுசிமி, இங்கிலீஷ் இதெல்லாம் 1% பேசுறாங்க. இப்படி முழுமையாக இவங்க நாட்டினுடைய பாப்புலேஷனை இன்னைக்கு 1.1 கோடியா கரீபியன் தீவுல 3வது பெரிய நாடா இவங்க மாறி இருக்கிறாங்க. கியூபாவுடைய அரசியலமைப்பு சிங்கிள் பார்ட்டி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கம்யூனிசம் மட்டுமே நாட்டினுடைய அரசியல் கட்சியா இருக்கு. அரசியல்வாதிகள் இந்த கட்சிக்குள்ள சேர்ந்து நாட்டினுடைய மாற்றங்களுக்கு உதவணும்னா அந்த அரசியலமைப்போடு சேர்ந்து தான் செயல்படணும். பிரசிடென்ட் நாட்டினுடைய தலைவரா இருக்கிறாரு, ஆனா ராணுவத்தினுடைய தலைவராகவும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு ராணுவ ஆட்சி தான் இந்த பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு. ஃபுல்கின்சோ பட்டிஸ்டா சால்டிவார் அப்படின்ற ஆட்சி ஊழல் மிக்கதுன்னு குற்றச்சாட்டுகள் கிளம்ப இறுதியா 1959 மக்களுக்கான சுதந்திரம்ன்றது கிடைக்குது. உங்களுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் 1868 இடையில நடந்த 10 வருட போர். இது கார்லஸ் மேனுவல் டி சிஸ்பெடஸ் அப்படின்றவருடைய தலைமையில நடந்துச்சு. இதனுடைய முடிவுல இவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கல அப்படின்னாலும் இது மக்களுக்கான சுதந்திர வேட்கையை உருவாக்குச்சு. 1879 1888 இடைப்பட்ட காலத்துல ஸ்பெயினுக்கு எதிராக லிட்டில் வார் அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருந்தது சிறு சிறு குழுக்கள் மூலமா. 1895 1898 இடைப்பட்ட காலத்துல ஜோஸ் மேட்டி அப்படின்ற தலைமையில கியூபன் வார் நடக்குது. இது அமெரிக்காவினுடைய செல்வாக்கு இந்த பகுதியில் ஓங்குறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமா அமைஞ்சிருச்சு. 1902 சுதந்திர நாடா முழுமையா இவங்க மாறுறாங்க. இப்ப வரைக்கும் ராணுவத்தினுடைய ஆட்சி தான் கிட்டத்தட்ட இங்க நடந்துகிட்டு இருக்கு. மக்களுக்கான உரிமைகள், ஊடகங்களுடைய ஒடுக்குமுறை அப்படின்னு சொல்லி ராணுவத்தினுடைய சர்வாதிகாரம் மட்டும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்க ஒன்னதான் இருக்கு. 2008 இருந்து ஃபிடல் காஸ்ட்ரோ சகோதரரா இருக்கக்கூடிய ரவுல் காஸ்ட்ரோ அப்படின்றவங்க நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க. வரலாற்றில் நடந்த மோசமான சம்பவங்கள் எடுத்தோம்னா தொற்று நோயால இவங்க பாதிக்கப்பட்டதுதான். எரேசியா, தட்டம்மை வெடிப்பு, பெரியம்மைன்னு சொல்லி இந்த வியாதிகள் மூலமா தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பழங்குடி மக்கள் கிட்டத்தட்ட 1/3 பங்கு மக்களை இவங்க இழந்தாங்க. இந்த வியாதிகள் மூலமா மறுசீரமைப்பு கொள்கை அப்படி சொல்லிட்டு ஸ்பானிஷ் கொண்டு வந்த ஒரு நிகழ்வு. இது ராணுவத்தினுடைய அதிகாரியா இருந்த வலேரியானோ வெய்லாரால் அப்படிங்கிறவங்க மூலமா கொண்டு வரப்பட்டுச்சு. 8 நாட்களுக்குள்ள மக்கள் இடம்பெயரணும்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. இருந்தாலும் உணவு கிடைக்காம நிறைய மக்கள் இறந்து போனாங்க. உணவு இல்லாம, வாழ்வாதாரம் இல்லாம நிறைய மக்கள் இறந்து போனாங்க. கிட்டத்தட்ட 4 லட்சம் வரைக்கும் மக்கள் இறந்திருக்காங்க அப்படின்ற ஒரு வரலாற்று தகவல்லாம் இருக்கு.
எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் கியூபாவினுடைய ஏற்றுமதின்னு எடுத்துக்கிட்டோம்னா சர்க்கரை தான். ஏன்னா இவங்க நாட்டில் சர்க்கரை தான் பெரிய அளவில் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. இது உலக தரத்தில் முக்கியமான ஒன்றா இவங்க நாட்டில் பார்க்கப்படுது. அதோட கியூபாவினுடைய வருமானத்தில் முக்கியமான பங்குன்றது இந்த சர்க்கரை தொழில் மூலமாக தான் உங்களுக்கு வருது. டொபாக்கோ, மின்னணு உற்பத்திகள், சில மருந்துகள், அப்புறம் மீன், பழங்கள், காய்கறிகள் சீனா, வெனிசுலா, கனடா, ஐரோப்பா நாடுகளுக்கு இவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க. இதை தவிர விவசாயத்தில் முக்கிய பயிர்கள் சர்க்கரை, உருளைக்கிழங்கு, டொபாக்கோ, காஃபி, மாம்பழம், அன்னாச்சி பழங்கள், மஞ்சள், கோதுமை, சோயா, பருப்பு விவசாயத்தினுடைய முக்கிய அம்சமாக இருக்குது. 11 மில்லியன் ஹெக்டேரில் நிலம் இருக்குது. சிறு சிறு குடும்பங்கள் தங்களோட கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. ஆனால் முழுமையான கண்ட்ரோல்ன்றது அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. 1991 அமெரிக்க பொருளாதார தடையால் பெரிதும் பாதிப்புன்றதை சந்திச்சாங்க. ஹெவன் சிகார் அப்படின்றது இவங்க நாட்டில் உற்பத்தி பண்ணக்கூடிய புகையிலையில் உலக புகழ்பெற்ற ஒன்றா பார்க்கப்படுது. எரிபொருள் இவங்க நாட்டினுடைய அத்தியாவசிய தேவையாக இருக்குது. அதனால் வெனிசுலா மாதிரியான பல நாடுகள் வந்து இறக்குமதி பண்ணிக்கிறாங்க. இயந்திரங்கள், உதிரி பாகங்கள், தொழில்நுட்ப உபகரணங்கள், கோதுமை, தானியம், சில காய்கறி வகைகளும், மருத்துவ பொருட்களும் சீனா, வெனிசுலா, ஸ்பெயின், ரஷ்யாவில் வந்து இவங்க இறக்குமதி பண்ணிக்கிறாங்க. கனிமங்களை பொறுத்தவரை நிக்கல் இங்கேருந்து உற்பத்தி பண்ணுறாங்க. இது உலகினுடைய பெரிய ஏற்றுமதியில் ஒன்றா பார்க்கப்படுது. மின்னணு பேட்டரி தொழிலில் பயன்படுத்தக்கூடிய கோபால்ட்ன்றது முக்கிய உற்பத்தி பொருளாக இவங்க நாட்டிலேருந்து கிடைக்குது. அயனு, அப்புறம் கோல்டு, சில்வர் இதெல்லாம் ஒரு சிறிய அளவில் இவங்க நாட்டிலேருந்து எடுக்கிறாங்க. குரோமியம், ஜிப்சம் இந்த மாதிரியான பல கனிமங்கள் இவங்க நாட்டிலேருந்து ஏற்றுமதி செய்யப்படுது. மொத்தத்தில் அமெரிக்காவினுடைய தடை, ஸ்பெயினுடைய அடிமை வர்த்தகம், மறுசீரமைப்பு கொள்கை, ஒற்றை கட்சி ஆட்சி முறைன்னு இன்னைக்கு வரைக்கும் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திச்சுட்டு இருக்காங்க கியூபா. இருந்தாலும் வெளிநாட்டு முதலீடுகளை ஊக்குவிக்கும் திட்டங்கள் மூலமாக பொருளாதார பிரச்சனைகளை குறைக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கம்யூனிசம் அதனால முழுக்க அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் நாடு இருக்கு. ஹெவன் நகரம் 500 ஆண்டுகளுக்கு மேலே இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு நகரமாக இவங்க நாட்டில் முக்கியமான ஒரு இடமா பார்க்கப்படுது. இந்த இடத்துல உற்பத்தி ஆகிற சிகார் உலக முழுக்க புகழ்பெற்ற ஒரு டொபாக்கோவா பார்க்கப்படுது. உயர்தர மருத்துவமும் உணவு பாதுகாப்பு திட்டங்களும் வச்சிருக்காங்க. மருத்துவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் அந்த நாட்டு எல்லைகளை தாண்டி போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கியூபாவுடைய கார் கல்ச்சர் 1950க்கு முன்னாடி வந்து அமெரிக்கனுடைய கார்கள் இன்னைக்கும் அவங்களுடைய சாலைகளில் பார்க்கலாம். இது வந்து லிவிங் கார் மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு கியூபாவினுடைய புகழ்களில் ஒன்றா பார்க்கப்படுது. சால்சா, ரேம்பா, சேண்டா, மெரங்க் அப்படி மாதிரியான பல இசை வடிவங்கள் இவங்க நாட்டில் இருக்கு. பழமையான கட்டிடங்கள், கரீபியன் கடல் சுற்றுலா தலத்திற்கு ஏதுவான ஒரு பிளேஸா இருக்கு. 99% மக்கள் எழுத்தறிவு கொண்டவங்களா இருக்கிறது இவங்க நாட்டினுடைய பெருமைகள்ல ஒன்றா இருக்கு. மக்களால் அழிக்கப்பட்ட விலங்கினங்களுடைய வரலாறு, மக்களை மக்களும் தொற்று நோய்களும் கொன்ற வரலாறு, 400 வருட அடிமைத்தனம், பல லட்சம் மக்களின் வாழ்வியல் இழப்புகளின் வரலாறு, கம்யூனிசத்தால அரசியலினுடைய வரலாறு, பல பிழைகளை கண்ட வரலாற பிழைகள் களைத்து மாற்ற போராடி கொண்டிருக்கும் கியூபா ஒரு ஆச்சரியம்தான்.